நீராடை கோட்டை கட்டி நடுவில் இங்கே நிலத்தை வைத்து நிலையில்லாத இந்த உயிரை தந்த அந்த நிமலனவன் எங்கே அவன் எங்கே அவன் இந்த உலகம் என்னும் நான் எழுத்தை படைத்தான் இறைவன் என்னும் நான் எழுத்தில் எங்கு சென்றானோ ஓடிவிட்டானோ இல்லை ஒளிந்து கொண்டானோ அவன் ஒருவருக்கும் தெரியாமல் மறைந்து விட்டானோ ஓடிவிட்டான் உலகமென்னும் நான் எழுத்தில் படைத்தானோ அவன் இறைவன் என்னும் நான் எழுத்தில் எங்கு சென்றானோ அவன் ஓடிவிட்டானோ இல்லை மறந்து விட்டானோ அவன் ஒருவருக்கும் தெரியாமல் ஓடிவிட்டானோ இந்த உலகத்திலே இவரை கொண்ட நல்லவர்களையும் படைத்திருக்கின்றார். கடவுளே இல்லை என்று சொல்லுகின்றானே அதுபோன்று துன்மார்க்கம் கொண்ட மூடர்களையும் படைத்திருக்கின்றான். அவர்களை எல்லாம் படைத்து அதாவது ஒரு துளி நீரிலே கோட்டையை கட்டுகின்றான் இறைவன். ஒரு துளி நீரிலே கோட்டையை கட்டுவது எல்லாம் நம்மைத்தான் சொல்லுகின்றான். பிரம்மனால் கட்டப்பட்ட ஒரு துளி நீரினால் கட்டப்பட்ட கோட்டைத்தான் நாம் எல்லோருமே அதைத்தான் சொல்லுகின்றேன். இல்லை என்று சொல்லுகின்றவனும் இறைவன் இருக்கின்றான் என்று சொல்லுகின்றவனும் இந்த உலகத்திலே வாழ்கின்றானே இறைவா, இந்த உலகம் என்னும் நான் எழுத்தை ஏற்படுத்தானோ இறைவன் என்னும் நான் எழுத்தில் எங்கு சென்றானோ ஓடிவிட்டானோ இல்லை ஒளிந்து கொண்டானோ அவன் ஒருவருக்கும் தெரியாமல் மறைந்து விட்டானோ ஓடிவிட்டானோ. முத்துச்சோடிப்புக்கார் ஐயா அவர்கள் 100 ரூபாயினை அடியனுக்காக பரிசாக வரவழைக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வாழ்விலை நீண்ட ஆகிலும் நிறைய செல்வத்தையும் எம்பெருமான் இறைவன் தர வேண்டும் என்று அன்போடு வேண்டி வணங்கி கேட்டுக் கொள்கிறேன். அன்பு நல் வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பா என்ற மூன்றெழுத்தில் ஆரம்பித்தாரோ நம்மை அன்னை என்ற மூன்றெழுத்தில் கொண்டு சென்றாரோ அப்பா என்ற மூன்றெழுத்தில் ஆரம்பித்தாரோ அவள் அன்னை என்ற மூன்றெழுத்தில் கொண்டு வந்தாரோ அப்பா என்ற
அடியனுக்காக ராமநாதன் நடித்துக் கொண்டிருக்கும் அருகிலே இருக்கின்ற வயற்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த PM கோவிந்தராஜன் அடியனுக்காக 100 வயது பரிசாக வரவழைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அண்ணன் இங்க உட்கார்ந்து அண்ணாமலை டிரைவர் ஐயா அவர்கள் அடியனுக்காக 100 வயது பரிசாக வரவழைக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வாழ்விலை நீண்ட ஆகிலும் நிறைய செல்வத்தையும் தர வேண்டும், நோயற்ற வாழ்வை குறைவைக்கு செல்வம் என்று சொல்வார்கள். அந்த செல்வத்தை தர வேண்டும் என்று எம்பெருமான் இறைவனை அந்த அண்ணாமலையானை வேண்டி வணங்கி வழிபடுகிறேன். அன்புனால் வணக்கம் வணக்கம் வணக்கம். நீரினிலே பிறக்க வைத்து நிலத்தினிலே வாழ வைத்து இது நிலை இல்லாத வாழ்க்கையடா, நினைத்து பார்த்தா எதுதான் நமக்கு சொந்தமடா. உலகம் என்ற நாங்கள் ஏற்படுத்தாலும் இறைவன் என்ற நாங்கள் சென்றாலும் ஓடிவிட்டாரோ அதிலே மணி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் போன்ற நல்லவர்களை